வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1 மணி நேர சார்ட். எப்போவுமே நம்ம வீக்லி வீடியோ அனாலிசிஸ்க்கு இந்த 1 மணி நேர சார்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். எப்பப்போலாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறோம், அப்போ கீழே நீங்கள் டே டு டைம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வீடியோ அனாலிசிஸ்க்கு 1 மணி நேர சார்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டெய்லி வீடியோ அனாலிசிஸ்க்கு குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்ப்போம். இந்த நீல கலரில் போட்டிருக்கிற இந்த கோடு தான் ஒவ்வொரு வாரத்துடைய ப்ரைஸ் ஓப்பனிங். போன வாரம் எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னா 440 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு முந்தின வாரம் ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு, அதாவது டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. போன வாரம் என்ன எதிர்பார்த்தோன்னா காப்பர் மார்க்கெட் செல்லிங்கை கண்டினியூ பண்ணி 436 + 432 அப்படின்ற டார்கெட் ஜோன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம போன வாரம் எதிர்பார்த்தது. அதே மாதிரி ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு திங்கள் செவ்வாயிலேயே நம்ம எதிர்பார்த்த டார்கெட் ஜோனும் ரீச் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து ரீச் ஆச்சோ அதே மாதிரி படிப்படியாக போய் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். போன வாரம் ஓப்பன் ஆனதுக்கும் மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகி 446 வரைக்கும் மார்க்கெட் திருப்பி ரீபவுண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸான ரீபவுண்டை நம்ம எதிர்பார்க்கல. காப்பர் மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஆகி ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்ப்பை மீறி போன வாரம் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததே தவிர அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்தது அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. ஏன்னா 442 மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்து அட்லீஸ்ட் ஒரு கன்சால்டேஷன் கொடுத்து மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். இந்த 442 ஒரு மிக முக்கியமான ஒரு ஜோன். இந்த இடத்துல ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறி நடந்த விஷயம்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் காப்பர் மார்க்கெட் நல்லா ஈஸியாக கிளியர் பண்ணி 446 போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல க்ளோசிங் வந்திருக்கு 444. ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நவம்பர் 21 இந்த 442 பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் நவம்பர் 22 க்ளோசிங் இந்த 442க்கு மேலேயே இருந்திருக்கு. அது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ காப்பர் மார்க்கெட்டில் நம்ம இந்த வாரம் என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வீக்லி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். இது வீக்லி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ். போன வாரத்தோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முந்தின வாரத்தோடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை காட்டிலும் கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. போன வாரத்தை அதுக்கு முந்தின வாரத்தை கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் அதுக்கு முந்தின வாரம் நடந்த ப்ரைஸு, இது போன வாரம் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஹை பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஹை க்ரியேட் ஆகலை, புதுசாக ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் புதுசாக ஹை க்ரியேட் ஆகலை. இந்த க்ளோசிங்கில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த க்ளோசிங் பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின வாரத்தோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகம், போன வாரத்தோடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ப்ரைஸோடைய க்ளோசிங் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது போன வாரத்தை காட்டிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் இனிஷியலாக ட்ராப் ஆனதுக்கப்புறம் ஓரளவு பையிங் இருந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக மறுக்க முடியாது. மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், நவம்பர் 19 ஃபார்ம் பண்ண லோவும் நவம்பர் 21 ஃபார்ம் பண்ண லோவையும் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது இது அப் ட்ரெண்ட் லைன் சொல்கிற மாதிரி லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி வரைஞ்சோன்னா அப் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 12 ஃபார்ம் பண்ண ஹையவும் நவம்பர் 22 ஃபார்ம் பண்ண ஹையும் கனெக்ட் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைன்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டு கன்வர்ஜ் ஆகி ஒரு இடத்துல நிற்கிது. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த வாரம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது காமெக்ஸ் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் டைரக்ஷன் வச்சு பார்க்குறப்ப எங்கே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா போன வாரத்துடைய ப்ரைஸ் க்ளோசிங்க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. 445 இல்லை 446க்கு மேலே கூட ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கண்டிப்பாக காமிக்கிது காமெக்ஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வச்சு பார்க்குறப்ப. இதில் ஒரு சில வேறுபாடுகளோ வித்தியாசங்களோ இருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ருப்பி ஃபேக்டர் உள்ளே கொண்டு வரதில்லை. இந்த டாலர் ருப்பி வேரியேஷனால் சில மாற்றங்கள் கமோடிட்டி ப்ரைஸில் நடக்கிறது இருக்குது. அதை கொண்டு வராமல் பார்த்தோன்னா இப்போ ப்ரைஸ் ஓப்பனிங் இந்த 445 இல்லை 446க்கு மேலே இருந்ததுன்னா என்ன அது குறிக்குது, க்ளோசிங்க்கு மேலே ஓப்பன் ஆகுது மற்றும் ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே ஓப்பன் ஆகுது, மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்றது குறிக்கிறதுனால மார்க்கெட் பையிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பையஸோடைய பாசிபிலிட்டிஸ்லாம் என்ன, பையிங்க்கு சாதகமாக காப்பர் மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஜோனில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஓப்பன் ஆகிற ப்ரைஸு இன்றைக்கி 442 சப்போர்ட்டாக வச்சுட்டு 442க்கு கீழே க்ளோசிங் வரக்கூடாது. 442 வந்து சப்போர்ட் எடுக்கலாம், எடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஆனால் 442 எடுக்கிற சப்போர்ட் வந்து மறுபடியும் நம்மளோட க்ளோசிங் 446க்கு மேலே க்ளோசிங் வரணும். அதாவது 446 அப்படின்ற மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த ட்ரெண்ட் லைன்ஸ்க்கு உள்ளேயே ப்ரைஸ் ட்ரேட் ஆக போது, மறுபடியும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் பையிங்க்கு போய் 452 முதல் டார்கெட்டாகவும் அதுக்கப்புறம் 456 இரண்டாவது டார்கெட்டாகவும் இன்றைக்கி இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சமீப காலத்தில் கடந்த 2 வாரமாக காப்பர் மார்க்கெட்டில் பார்த்துட்ருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் வால்டிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மார்க்கெட்டில் ஸ்விங்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னா நம்ம எதிர்பார்க்குற ஓப்பனிங் நடந்தால் மட்டும் போதாது, 446க்கு மேலே ஒரு க்ளோசிங் வந்துடுச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், 446லேருந்து பல தடவை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இது வந்து நீங்கள் இன்றைக்கின்னு இல்லை, பல ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம். அக்டோபர் 9ஆம் தேதி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அக்டோபர் 11, அக்டோபர் 17, அக்டோபர் 29, 29 இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே 56 வரைக்கும் போயிருக்கு. நவம்பர் 5 பல இடங்களில் இந்த 46 மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதனால் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் கண்டிப்பாக இது பையர்ஸ் என்கரேஜ் பண்ணி அதுக்கு முந்தின 2 வாரமாக ப்ரைஸ் விழுந்தால் கூட 446 மேலே போகிறப்ப பையர்ஸ் புல் பேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பையிங்க்கு சாதகமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா, காப்பர் மார்க்கெட் கண்டிப்பாக 446க்கு மேலே க்ளோசிங் போகணும், ப்ரைஸ் ஆக்ஷன் அதுக்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 442 டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலேயே ஸ்டே ஆகணும். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பை பண்ணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா 442க்கு கீழே 441 இல்லை 440, 60 போன்ற ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம். இல்லை இப்போ காப்பர் மார்க்கெட்டோட இன்னொரு பார்ட்டை பார்ப்போம். செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை பாருங்கள், ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணுது. டவுன் ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளேயே இப்போ ப்ரைஸ் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஓப்பனிங் இல்லாமல் 444 கீழே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி இந்த 442 சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா இதை வந்து கண்டினியூஷன் ஆஃப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதுன்னு தான் அர்த்தமே தவிர மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிடும். 442 கீழே க்ளோசிங் வந்துடும், மூவிங் ஆவரேஜ் கீழேயும் க்ளோசிங் வந்துடும். அதனால் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செல் பண்ணி இந்த 442 பிரேக் பண்ணி கீழே வர சமயத்தில் செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஸ்டாப் லாஸை ஒன்று மூவிங் ஆவரேஜ் மேலேயோ இல்லை 446 மேலேயோ வச்சு ட்ரேட் பண்ணலாம். அப்படி எதிர்பார்க்குற டார்கெட் 36, 32 போன்ற டார்கெட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதை ரெண்டும் காப்பர் மார்க்கெட்டில் இதை முக்கியமான வாய்ப்பு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு க்ரூஷியலான இடம். ப்ரைஸ் வந்து 46, 42லேருந்து கண்டிப்பாக மேலே ஒரு 10 பாயிண்ட் கீழே ஒரு 10 பாயிண்ட் வரதான் போகுது. கொஞ்சம் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலையும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சிக்கலான சமயத்தில் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த சார்ட்டிங் டூல் கொடுத்துருக்குறோம். சார்ட்டிங் டூலையும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு மாற்றமோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டோ நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.